ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் வந்து பார்த்தரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே. சரிங்களா? எலெக்ஷன் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மன்ட்டில் நிறைய பேர் வந்து கொடுத்த ப்ரெடிக்ஷனுக்கு நேர்மாறாக அமைஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு. என்ன அப்படின்னு நம்மளுக்குன்ட்டு இல்லை, இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்த லாஸஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 31 lakhs crore வந்து லாஸ் ஆகிருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு இல்லை, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது லாஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்பி போட்டிருக்காங்க இப்படி மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் வந்து அது டைரெக்ட் ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த ஒரு பிளேஸில் நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹரிபரியான இடத்துல வந்து வெளியே இருக்கிறதுக்கே வந்து ட்ரை பண்ணோம். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை ஏன்னா இன்னும் வந்து போலிங் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது போலிங்கிற கவுண்டிங் போயிட்டுருக்கு. கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து யார் கையிலையுமே இல்லை. சரிங்களா? எல்லாம் வந்து ப்ரெடிக்ஷனில் சொன்னாங்க. ப்ரெடிக்ஷனில் நம்பி இன்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய நிலைமை தான் இது. இன்னும் வந்து ப்ரெடிக்ஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கிற மார்க்கெட் ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பம்ப் ஆகும். சரிங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே தாராளமாக நுழையலாம். சரிங்களா? அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கேண்டில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடாதீங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ராகுங்க. அது உங்களை ரிஸ்க் ஃப்ரீயில் கொஞ்சம் வைக்கும். சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான், பட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். என்ன அப்படின்னா இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா, இந்த ஹையில் வந்து டார்கெட் தூக்கியிருக்கு. டிபி ஹண்ட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற ஒரு சார்ட்டு தான் வந்து இது. டிபி ஹண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டிபி ஹண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோன் மட்டும் மார்க் பண்ணி இந்த ஜோனில் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்தேன் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா இதுக்கும் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா 4 hours. கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து லோ டு ஹை போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி சம்திங் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஹை டு லோ தான் வந்து என்றைக்குமே போகணும். சரிங்களா? ஹை டு லோ போனீங்கன்னா தான் உங்களால் வந்து ட்ரெண்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து லோ டு ஹை கூட நீங்கள் பழகிருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய பேர்த்துக்கு லோ டு ஹை வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணும். சரிங்களா? லோ டு ஹை வந்து என்னை கேட்டால் யூஸ் பண்ணாதீங்க, யார் என்ன சொன்னால் என்ன. என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நான் ஹை டு லோ தான் வருவேன். சரிங்களா? ஒரு 4 hours ஆரம்பித்தோம்னா மெயின் ட்ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 15 minutes வந்தோம்னா சப் ட்ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து லைன் பை லைனாக நம்ம வந்து கீழே போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 4 hours என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours வந்து ஒரு சிஹெச்ஓ வச்சு மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிருக்கு. சிஹெச் வச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பை சைட் சிக்னல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் டைம் ஃப்ரேமை வந்து ஒன்றா ரெடியூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் 15 minutesக்கே வந்துடலாம். அந்த ஜோன் வந்தோடனே 15 minutesக்கு வந்துட்டு 15 minutesல நீங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? 15 minutesல மார்க்கெட் வந்து இது வந்து இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்படி வெடிச்சிருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்னு கூட சொல்லலாம். ஒரே கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பவரை வந்து எடுத்துகிட்டு மேலே போகுது இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கிற கேண்டில்ஸ்க்கு வந்து எப்பவுமே பவர் அதிகம். சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த இம்பல்சிவ் மூவில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய ட்ரேடர்ஸ். சரிங்களா? இம்பல்சிவ் மூவுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஸோ வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தாங்க. ஏன்னா வந்து இது ஆப்போசிட் கலர் கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட இம்பேலன்ஸ் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்கியூ வந்து பார்க்கலாம். சரிங்களா? அந்த எல்கியூவும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டியும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ரெடி டு கோ தான். சரிங்களா? மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது அப்படின்றத ஒரு இண்டிகேட் சொல்லிடுச்சு. அதை இன்னும் பிரமோதமாகறதுக்கு நமக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டியும் நமக்கு அவைலபிள் ஆகிடுச்சு. சரிங்களா? இவ்வளோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் கீழே வந்து தூக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம்.
ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஏசியன் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அதுலேயே டபுள் டாப்பும் இருக்குது. இது வந்து இன்னும் வந்து பயங்கரமான கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் வந்து இருக்குது. ஏசியன் லோ லிக்விடிட்டி இருக்குது. அந்த ஏசியன் லோலேயே பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு டபுள் பாட்டமும் நமக்கு இருக்குது. இத்தனை கன்ஃபர்மேஷனை மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ வந்து அடுத்தது ஒன்றும் இல்லை, ரெடி டு கோ தான். ஸோ இந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ட்ரி போட்டுக்கலாம். எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் 4 ஹவர்ஸில் வச்சாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இங்கே வச்சுட்டு டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு கொண்டு போயிடலாம். சரிங்களா? 4 ஹவர்ஸில் டார்கெட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹையே வந்து போதுமானது. நான் மீட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஸோ வந்து TP1 வந்து இங்கே எடுத்துக்கங்க. ஓகேங்களா? TP2 வந்து நான் மீட்டிகேட்டர் ஹை ஆர்டர் பிளாக் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு லேக்குமே இல்லை. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது போகிறது பார்த்தாலே எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் நீட்டாக போய் அடிச்சுட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட மேலவே போயிடுச்சு. நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் இது பண்ணலாம். ஒருவேளை பிரேக் ஈவன் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு நீட்டான ஒரு 1:8 வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். பிரேக் ஈவன் பண்ணி நீங்கள் சூப்பராக விட்டுட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது வரைக்கும் தந்தது பார்த்தீங்கன்னா 1:10 வந்து மார்க்கெட் வந்துருக்கும். சரிங்களா? பிப்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். பிப்ஸ் ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 118 பிப்ஸு, நம்ம வந்து 100 பிப்ஸ்னு வச்சுக்கலாம். செகண்டு டார்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 145 பிப்ஸு. சரிங்களா? ஒரு 140ன்னு நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஓகே தான். பிப்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 140ங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது எடுத்தது ரொம்பவுமே வந்து குயிக்கான ஒரு டியூரேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் 15 நிமிஷம் தான் வந்து எடுத்துருக்குது. அது நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு 20 ஹவர்ஸ்னு போட்டால் கூட ஓகே தான். சரிங்களா? அப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் டைம் டிபி ஒன்று அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, என்றைக்குமே வந்து நம்மளுடைய அந்த கம்யூனிட்டியில் இயர்லி யார் வராங்களோ அவங்க வந்து எல்லா இதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா லைவ் செஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு வேளை அந்த மாதிரிலாம் வந்து வீக்லி கண்டக்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு அது இன்னுமுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா மற்ற ஒரு காம்படிட்டர்ஸை விட நம்மளுடைய இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதிக டார்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய சார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துல எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மற்ற இதெல்லாம் பார்க்குறத விட இந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ யாராவது முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே முடிவெடுத்துருங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம கம்யூனிட்டியை மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.